Hi friends, welcome back to Praganyahome. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் தான் பார்க்க போறோம். எல்லாமே விலையோட பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க. அதுலயே இப்போ இருக்கிற டிசைன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டயத்துல நிறைய நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ வடையா இருந்தாலும் சரி பஜ்ஜியா இருந்தாலும் சரி ஒரே டயத்துல ஒரு 5-6 நம்ம எடுத்துடலாம். இது சைஸ் வாரியா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 185 நல்ல பெருசு. இது நார்மல் சைஸ். இதுலயுமே நிறைய எடுக்கலாம். அது 75 ரூபீஸ். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஜூஸ் வடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம இப்போ ஏதாவது கோதுமை மாவு மைதா மாவு அதெல்லாம் ஜலிக்கிறதுக்குமே இந்த நெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கு. இதுலயும் சைஸ் வாரியா நிறைய இருக்கு. இப்போ இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 185 ரூபீஸ் வருது. இது ஜார்னி தான். இதுலயே இந்த ஜார்னிலே பாத்தீங்கன்னா இந்த காராச்சேவெல்லாம் செய்யறதுக்கும் இந்த ஜார்னியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல அந்த மாதிரி சமைக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது நம்ம சாம்பார் அதாவது இந்த ஹோட்டல்ல எல்லாம் இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஹோட்டல்ல கல்யாண மண்டபத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஜூஸ் கடையிலயும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்பஸ் இல்லாத நம்ம சாம்பார் ரசங்கிறதுக்கு அந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது வெஜிடபிள் கட்டர். இது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வச்சு கட்டலாம். எவ்வளோ அழகாக ரொட்டேட் ஆகுது பாருங்க. அழகாக கட் பண்ணி அந்த நெட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதில் தள்ளி விட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வெஜிடபிள் கட்டர். இதோட ப்ரைஸ் 165 ரூபீஸ். இது சிப்ஸ் சீவறது. இந்த சிப்ஸ் சீவறது சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அட்ஜஸ்டபிள் இருக்கு. அதாவது நமக்கு சிப்ஸ் தின்னா வேணும் திக்கா வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் ஷாப்ல எல்லாம் இதில் வச்சு தான் போடுவாங்க. கல்யாண மண்டபத்துலையும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்லையுமே அதே மாதிரி சிப்ஸ் வேணும்னா இந்த மாதிரி சிப்ஸ் கட்டை வாங்கிக்கலாம். இது நம்ம சமைச்சு ஏதாவது வைக்கணும்னா அந்த மாதிரி அதாவது ஸ்டாண்ட் பர்பஸ்க்கு விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45, 55, 65 அந்த ப்ரைஸில் இருக்குது. அடுத்து இதுவும் ஒரு ஜூஸ் வடிகட்டுறது. அடுத்து ஸ்மாஷர். இது 95 ரூபீஸ் வருது. உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 95 ரூபீஸ் வருது. எஸ் 95 ரூபீஸ் இது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உட்டன் ஸ்பூன்லாம் வெரைட்டியாக இருக்குது. உட்டன் ஸ்பூனு அப்புறமா கிரேட்டட் அதாவது காய்கறி எல்லாம் நம்ம ஒரே இதில் ஒரே ஒரு துருவியிலே பார்த்தீங்கன்னா விதவிதமாக துருவிக்கலாம். அந்த மாதிரிலாம் அழகாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சைஸ் வாரியாக இருக்குது. இது சின்னது அதுக்கு அடுத்த சைஸுன்ட்டு நல்ல சைஸ் வாரியாக சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக துரு பிடிக்காத லெவலுக்கு ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம அதில் துருவிக்கலாம். இது சீஸ் எல்லாம் துருவறதுக்கு இந்த சின்ன ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 18 ரூபீஸ் வருது. இது 3 பீலர் சில்வர்லே வந்துடுது. 3 பீலரும் பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸ் வருது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சீஸ் அது மாதிரியும் சீவிக்கலாம். கொஞ்சமாக ஏதாவது ஸ்லைஸ் போடணுன்னாலும் பண்ணிக்கலாம். பீலர் 3 in 1 பர்பஸ். அப்புறம் வெஜிடபிள் கட்டர். இது மாதிரி இந்த பொருட்கள்லாம் நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப அவசியமான பொருட்கள். இது பார்த்திங்கன்னா நைஃப்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபோக்கு ஆர்டினரி ஸ்பூன் இதெல்லாம் வெரைட்டியாக இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தந்தூரி அந்த மாதிரிலாம் நான் அது மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லலாம் செக்குடு அதாவது ஒரு கட்டமாக ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. அதில் சீக்கிரமாக நம்ம கொஞ்சம் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வச்சு நம்ம செய்யும்போது கொஞ்சம் கவனிக்கலைன்னா டக்குன்னு உங்களுக்கு காந்தி போயிடும். பட் அந்த இதில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சதில் பார்த்திங்கன்னா நல்ல ஈவனாக
ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்லா அதில் குக் ஆகுது. அடுத்து இடிக்கல் வந்து சில்வரில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சாதாரண உரல் கல்லில் வச்சோம்னா அது வந்து ஏதோ ஒரு இதில் வந்து உடஞ்சி போயிடுது. பட் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். 295 வருது அந்த இடிக்கல். இது வந்து சூப்பர்னு சொல்லலாங்க. இது வந்து வடித்தட்டுலேயே வந்து, அதாவது ஒரு சாதாரண தட்டுலேயே இது மாதிரி ஹோல், நம்ம வந்து ஏதாவது பலகாரங்கள் வடை அது மாதிரிலாம் செஞ்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயிலை வந்து ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். ஜல்லடையும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து சப்பாத்தி கட்டை வந்து சில்வர், மரம், ப்ளைவுட் இதில் வெரைட்டியாக இருக்குது. அதே மாதிரி ரோலரும் அதே மாதிரி வெரைட்டியாக இருக்குது. அடுத்து இதெல்லாம் வந்து இந்த நம்ம சிலிண்டரெல்லாம் வந்து அதில் வந்து அடுக்கி வைக்கிற இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய சாதம் வடிக்கும்போது அதிலேயே கொட்டி கூட வடிகட்டுவாங்க. ஃபில்டரெல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருக்குது. இது வந்து 700 600 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து ஸ்டூல் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது ஹைட்டில் இருக்குன்னா நம்ம வந்து கிச்சன்லேயே இது மாதிரி காம்பேக்டாக ஒரு ஸ்டூல் வச்சுருந்தோன்னா டக்குன்னு போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டூல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்பில் வந்து சிலிண்டரெல்லாம் வந்து எடுத்து இதில் வச்சு நம்ம ரொம்ப தூக்காமல் ஜஸ்ட் அப்படியே இழுத்தாலே அழகாக வந்து மூவ் ஆகும். சில்வர், பிளாஸ்டிக் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற காவேரி ஸ்டோர்ஸ் தாங்க. இந்த ஷாப்லேருந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து இந்த ஷாப்பில் நீங்கள் என்ட்ரானா போதும், ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை சீர்வரிசையும் வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப வெரைட்டியும் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலுமே வந்து ஆர்டராவது எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சர்விங் பவுல். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 4-5 பவுல் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா யாராவது வராங்க கெஸ்ட்டுன்னா அழகாக ஒவ்வொன்றையும் இதில் வந்து சமைச்சு வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது வந்து பணியார சட்டி எண்டாலியத்தில் இருக்குது. நல்ல ஹெவி, தூக்கவே முடியாத லெவலுக்கு நல்லா இருக்குது. நம்ம பணியார சட்டியெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறாப்புல வாங்கினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து சைஸ் வாரியாக வந்து ப்ரைஸ் மாறுபடுது. ஒரு 350 ரேஞ்ச்லேருந்தே இருக்குது. இந்த ஷாப்பில் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து இப்போ ஒரு பொருள் பார்க்குறீங்க, அதிலே ஒரு 10 பீஸ் வேணும், 5 பீஸ் வேணும்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பொருள் வேணுமோ அதை ஷேர் பண்ணாலே அவங்க வந்து உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுடுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்விங் பவுல், ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 1 கிலோ ரைஸ் கொட்டி வச்சுக்கிற லெவலுக்கு நல்ல பெருசாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சில் வருது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பொருளோட தரமும் ரொம்ப நல்லா இருக்கு. $500 வருது, சாரி $580. இது மாதிரி நிறைய சர்விங் பவுல்லாம் வந்து அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு விதமான சர்விங் பவுல் தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 350 rupees வருது. அடுத்து வந்து ஆயில் டிஸ்பென்சர் சில்வர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. மேலே மட்டும் வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்குது. இது வந்து 370 rupees வருது. ஒரு 3/4 லிட்டர் லெவலுக்கு எண்ணெய் பிடிக்கிற லெவலுக்கு இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வாட்டர் ஜக்கு மாதிரியே இருக்குது. அடுத்து இன்னொரு பேட்டர்னும் பார்ப்போம். அடுத்து வந்து இது மாதிரி சில்வர்லையே வந்து பிளாஸ்டிக் லெட்டு கொடுத்துருக்காங்க. இதை க்ளீனிங் பர்பஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்டர் தான், காஃபி ஃபில்டர் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் வருது. 1 லிட்டர் வரையிலும் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து இதோட கைப்பிடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது 450. எல்லாமே வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஆயில் டிஸ்பென்சர் தான் இது. அடுத்து வந்து சில்வரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து 1 லிட்டருக்கு மேலேயே வந்து இது ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்படி இது வழியால் நம்ம ஆயில் ஊற்றிக்கிற லெவலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் வருது. அடுத்து வந்து இது வந்து காஃபி ஃபில்ட்ருங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஜக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த லிட்டு வந்து லிட்டை எடுத்துட்டு அதில் காஃபி பவுட்ரை போட்டு நம்ம ஹாட் வாட்டரை போட்டோம்னா அடியில் வந்து உங்களுக்கு வந்து டிகாஷன் வந்து கலெக்ட் ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆறாதையும் இருக்கும். அதனால் இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.